நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் கம்ஃபர்டர் டிஜிட்டல் சேனல், உங்கள் மெய்யான தேற்றரவாளர். Subscribe to Jesus Redeems YouTube channel and click the notification bell. Watch Jesus Redeems programs in Tamil, Hindi and Kannada languages in Comforter Digital TV. Listen to our 24/7 Comforter radio broadcast and subscribe to Evangel OTT and watch hundreds of Christian short films and videos and be blessed. Download Comforter TV and radio app today. Make use of Jesus Redeems programs available on various social media platforms. Spread the revival fire. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள். என்னது டிசம்பர் 25 இல்லையே, இப்போவே கிறிஸ்துமஸ் வாழ்த்து சொல்கிறீங்களா பார்க்குறீங்களா? டிசம்பர் முதல் வாரம் வந்துட்டுல, டிசம்பர் முதல் நாள் வந்ததுலேருந்தே அதுக்கு பேர் கிறிஸ்துமஸ் மாதம். அதனால் அப்போவே கிறிஸ்துமஸ் வாழ்த்தெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. உலக அளவில் பார்த்திங்கன்னா நிறைய ஏர்போர்ட்டில் டிசம்பர் 1 கிறிஸ்துமஸ் பாட்டெல்லாம் அங்கே பாடுகிற சத்தத்தை கேட்க முடியும். ஜிங்கிள் பெல் ஜிங்கிள் பெல்ன்னு சொல்லி அலங்காரம் பண்ணியிருப்பாங்க. இஸ்லாமிய நாடுகள் என்று சொல்லக்கூடிய வளைகுடா நாடு போனீங்கன்னா துபாயிலெல்லாம் அவ்வளவு அழகாக கிறிஸ்துமஸ் டெக்கரேட் பண்ணி கிறிஸ்துமஸ் பாட்டெல்லாம் ஏர்போர்ட்லேயே ஓடிக்கொண்டு இருக்கும். அப்போ உலக அளவில் எல்லாருடைய மனதிலையுமே டிசம்பர் வந்த உடனே ஒரு கிறிஸ்மஸ் என்கிற பண்டிகையின் அந்த சந்தோஷ மகிழ்ச்சி வந்து விடுகிறது. அதனால தான் கிறிஸ்மஸ் பாட்டை அப்போ இருந்து பாட ஆரம்பிக்கிறோம். இந்த நாளில் கூட கிறிஸ்மஸ் பாட்டும் நம்ம பாட போகிறோம். நம்மத்தில் அருமையான இயேசு உடைக்கிறார் ஊழிய குடும்பத்தின் பிள்ளைகள் பாடல் பாட வந்திருக்கிறாங்க. மியூசிக் வாசிக்கிற பிள்ளைகள் இருக்கிறாங்க. சேர்ந்து நம்ம பாட போகிறோம். அதன் பிறகு கிறிஸ்மஸ் செய்தி இன்றிலிருந்தே நம்ம கேட்க போகிறோம். சரியா? இப்போ முதலாவது ஒரு பாடல் பாடலாம். என்ன பாடல்மா? பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே. இயேசு எதுக்காக உலகத்தில் வந்தார்? பாவ சாபத்தை நீக்கி மனிதர்களை ஆசீர்வதிக்க. நம்ம குடும்பத்தில் பாவ சாபம் நீங்கி இருக்குதா அதை யோசித்து இன்னைக்கு அந்த விசுவாசத்தோட பாடி துதித்து ஜெபிக்கும் போது குடும்பத்தின் மேல் இருக்கிற பாவ சாப கட்டுகள் அறுக்கப்பட்டு விட சேர்ந்து பாடுவோம். போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா, மனிதரை மீட்கவே பரலோகம் சேர்க்கவே சிலுவையை சுமந்தாரையா. பாவங்கள்
அந்த இயேசு எதுக்காக இந்த உலகத்துக்கு வந்தார்? நம்மை மீட்க. நம்மகிட்ட அதுக்கு என்ன கேட்கிறோம்? பாவ சாபம் போடணுன்னா எனக்கு இவ்வளோ தங்கம் கொடு, இவ்வளோ காணிக்க கொடு, இவ்வளோ சொத்தை எழுதி கொடு, அல்லது நீ இப்படி நடந்து வா, உன்னை சிறுமைப்படுத்திக்கொள். அப்படிலாம் இயேசு எது சொன்னாரா? நான் உனக்காக சிலுவை சுமந்துட்டேன், நான் உனக்காக ரத்த சிந்தி மறிச்சிட்டேன், நீ ஒன்றும் பண்ண வேண்டாம், விசுவாசி, அவ்வளோதான். அவன் இருதயத்தில் எனக்கு இடம் கொடு, அவ்வளோதான் சொல்கிறார். உங்கள் இருதயத்தில் இயேசுக்கு இடம் கொடுத்துருக்குறீங்களா? உங்கள் வீட்டுக்குள்ளே முழுமையாக இயேசுக்கு சுதந்திரம் கொடுத்துருக்கிறீங்களா? யோசித்து பாருங்கள். எப்போ இயேசு உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டீங்களா அன்றைக்கி தான் உங்களுக்கு உண்மையான கிறிஸ்மஸ் நாள். டிசம்பர் 25 கிடையாது. எப்போ இயேசுவை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டீங்களோ அதான் கிறிஸ்மஸ் பண்டிகை நாள். எப்போ உங்கள் வீட்டுக்குள்ளே முழுமையாக இயேசுக்கு இடம் கொடுக்குறீங்களோ அதான் உண்மையான கிறிஸ்மஸ் நாள். அதனால் எனக்கு இந்த பண்டிகை வித்தியாசமாக தெரியாது. தினம் கிறிஸ்மஸ் தான். அவர் கூட இருக்கிறாரில்ல, அந்த சந்தோஷம், மகிழ்ச்சி, துடிப்பது, பாடுவது, அவருக்குள்ளே களி கூறுவது, அதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. சரி, இன்னொரு பாட்டு பாடலாமா? அருமை பிள்ளைகளோடு சேர்ந்து பாடுவோம். சமாதானம் போதும் இயேசு கிறிஸ்து இவர்தான், சமாதான பிரபுவாக வந்தார், நமக்கு சமாதானத்தை அருள அவர் சமாதான பிரபுவாக உலகத்தில் தோன்றினார். நம்ம சமாதானம் பெற்றிருக்கிறோம் தான். உங்கள் வீட்டில், பக்கத்து வீடு, எதிர் வீடு, உங்கள் தெருவில், உங்கள் கிராமத்தில் எத்தனை பேருக்கு இந்த சமாதானம் இல்லைல்ல? அதை அவனுக்கு நீங்கள் சொல்லணும். அதுக்கு தான் ஆண்டவர் இந்த நாளில் உங்களோட பேசுகிறார். அவங்களுக்கு சமாதான பிரபு இயேசுன்றதை தெரியப்படுத்தணும். பேசுறதுக்கு பயமாக இருந்தால் ஒரு ட்ராக்ஸ் வாங்கி கொடுக்கலாம். இப்போ அந்த சமாதான பிரபு இயேசுவை துதித்து இந்த பாடலை பாட போகிறோம். சமாதானம் ஓதும் இயேசு கிறிஸ்து. சமாதானம் இந்த உலகத்தில் வெளிப்பட்டது. கிறிஸ்மஸ் நாளில் சமாதானத்தின் தேவன் சமாதான பிரபுவாக இந்த உலகத்தில் அவதரித்தார். அப்போ நமக்குள்ள சமாதானம், குடும்பத்துக்குள்ள சமாதானம் இருக்கணும். இந்த சமாதானத்தை மற்றவர்களுக்கு நம்ம அறிவிக்கணும். அதுதான் உண்மையான கிறிஸ்மஸ் பண்டிகையின் சந்தோஷம் என்பது. கிறிஸ்மஸ் பண்டிகை கொண்டாடி எப்படி பிளான் பண்ணியிருக்கீங்க? குட்டி பிள்ளைகள், இந்த வருஷத்துக்கு புதுசாக மாடல் ட்ரெஸ் எல்லாம் வந்திருக்குது, அதெல்லாம் எடுக்கணும். கிறிஸ்மஸ்க்கு ஒன்று, நியூஇயர்க்கு ஒன்று எடுக்கணும், அப்புறம் கேரல் சர்வீஸ் வைப்பாங்க, அதுக்கு ஒன்று எடுக்கணும். அப்படி பிளான் போடுறீங்களா? புது ட்ரெஸ் எடுக்கிறது தப்பு இல்லை, பண்டிகை தானே. பண்டிகை கொண்டாடும் போது புது உடை உடுத்துவது, வீட்டை அலங்காரம் செய்வது, விளக்கு வெளிச்சத்தை நம்ம போடுவது, ஆலயத்து போகும்போது மன மகிழ்ச்சியோடு செல்வது,
இதெல்லாம் நமக்கு அவசியம். என்றால் நமக்காக ஜீவனை கொடுக்க நம் இரட்சகர் வந்தாரே, அதை நினைவு கூர்ந்து அப்படி துதிப்பதும் செய்வதும் தவறல்ல. மகிழ்ச்சியாக தான் இருக்கணும். பண்டிகைன்னா அந்த சந்தோஷம் இருக்கணும். சுயநலமாய் நான் மாத்திரம் சந்தோஷமாய் இருப்பதை நினைக்காதபடி நம் மூலமாக மற்றவர்கள் சந்தோஷப்படணும், அவர்களுக்குள்ள இந்த சமாதானம் வரணும் என்கிற சிந்தையும் அதற்கான ஜெபமும் நம்முடைய குடும்பத்தில் இருக்கணும். அப்போ உங்களுடைய தெருவில் இருக்கிறவங்க, உங்கள் கிராமத்தில் இருக்கிறவங்க நிறைய பேர் இந்த சமாதான பிரபுவை இன்னும் ஏற்றுக்கொள்ளல, அவங்களுக்குள்ள சமாதானம் இருக்காது. அப்போ ஆண்டவரே எனக்கு சமாதானம் கொடுத்தீங்க, என் கிராமத்தில் இருக்கிற எல்லாரும் இந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ளணும், நீங்கள் சமாதான பிரபு என்பதை அறிந்து கொள்ளணும், சிலுவையில் அவங்களுக்காய் மரித்து சமாதானத்தை உண்டாக்கினீர் என்பதை அறியணும், அதுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீ முதல்ல ஜெபம் செய்யுங்க. அப்புறம் அவங்களுக்கு கிறிஸ்மஸ் நாளில் இயேசுவை நீங்கள் சொல்லணும். அது எப்படிங்கன்னு கேட்டால், இப்போ கிறிஸ்மஸ்க்கு விருந்தெல்லாம் பண்ணுவீங்கள்ல, சிலர் எங்கள் ஊரில் ஒரு பக்கத்தில் ஒரு ஊருக்கு கிறிஸ்தவங்க ஊர், அங்கே வான்கோழி, கிறிஸ்மஸ்னாலே வான்கோழி பிரியாணியா, அது ரொம்ப ஃபேமஸ். அப்படி ஒவ்வொருத்தரும் கிறிஸ்மஸ் பண்டிகை கொண்டாட விதவிதமான கனவுகள் இருக்கும். சந்தோஷமாக கொண்டாடலாம், தப்பில்லை. சில கிறிஸ்தவங்க பாருங்கள், குடிக்கிறது, காலையில் சர்ச்சுக்கு போயிட்டு வந்துடுறது, அப்புறம் உட்காந்து நாள் முழுது குடிக்கிறது, மதுபான குடிப்பது, கிறிஸ்மஸ் பார்ட்டி அப்படின்னு சொல்லி. இது நமக்கு சரிப்படாது, நம்ம அதை செய்யக்கூடாது. கிறிஸ்மஸ் பார்ட்டி எப்படி நடத்தணும்னு சொல்லித்தரேன். மதுபானம் குடிக்கிறது, தப்பான காரியத்துக்கு செய்வது, அதெல்லாம் தேவனை துக்கப்படுத்துகிற விஷயம். கிறிஸ்துமஸ் நாளிலேயே ஆண்டவரை துக்கப்படுத்துகிற பல கிறிஸ்தவங்க இருக்கிறாங்க. சில குடும்பமாக துக்கப்படுத்துகிறாங்க, ஃபேமிலியாக உட்காந்து குடிக்கிறது. அதுதான் சந்தோஷம் நினைக்கிறேன், இல்லை, அது தேவனை துக்கப்படுத்துகிற விஷயம். இனிமேல் எல்லா கிறிஸ்தவ குடும்பத்திலையும் ரட்சிப்பு உண்டாகணும். இந்த மதுபான குடும்பத்தை விட்டு ஒழியணும். யார் கிறிஸ்மஸ் பார்ட்டின்னு இந்த மதுபான குடிக்கிற பழக்கத்தை செய்யக்கூடாதுன்னு சொல்லி நீங்கள் குடும்ப ஜெபத்தில் கருத்தாக ஜெபிக்கணும், சரியா? அப்போ எப்படி கிறிஸ்மஸ் பண்டிகை கொண்டாடுவது அப்படின்னு சொன்னால், பைபிள் ஆண்டு சொல்லி கொடுத்துருக்கிறாரு. நீ ஒரு சந்தோஷமாக ஒன்று கொண்டாடுறன்னு வைத்துக்கொள், விருந்து செய்கிறீங்கன்னு வைத்துக்கொள்ளுங்க. ஏழைகள், கஷ்டப்பட்டவங்க, பாதிக்கப்பட்டவங்களும் கூப்பிடணுமா ஆண்டு சொல்லியிருக்கிறார். அவங்கள கூப்பிட்டு விருந்து பண்ணு, அவங்க சந்தோஷப்பட்டு ஒன்று ஆசீர்வதிப்பாங்க, அது உனக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். நம்ம கிறிஸ்மஸ் பண்டிகை என்ன பண்ணோம், சொந்தக்காரங்களுக்கு ஒரு கிறிஸ்தவங்களே கூப்பிட்றோம். கிறிஸ்தவங்களை அவங்க வீட்டுக்கு விருந்துக்கு, கிறிஸ்மஸ் விருந்துக்கு கூப்பிடாதாங்க. நான் சொல்கிறவங்களுக்கு இனிமையா, முதலாவது உங்கள் குடும்பத்துக்கு எல்லாருக்கும் ட்ரெஸ் எடுப்பீங்க, எடுங்க. கடன் வாங்கிலாம் ட்ரெஸ் எடுக்கக்கூடாது. கிறிஸ்மஸை வச்சு யாரும் கடன் படக்கூடாது. இல்லை நல்ல பண்டிகை கொண்டாடணும், கடன் வாங்குறது தப்பு. இருக்கிறத வச்சு கொண்டாடணும், அவ்வளோதான். என்ன இருக்கிறோ அதில் சந்தோஷமாக பண்டிகை கொண்டாடணுமே இல்லாமல் கடன் வாங்கி சந்தோஷமாக கொண்டாடுறோம், அது தப்பு, தேவனை துக்கப்படுத்துகிற விஷயம். அதனால் உங்களுக்கு என்ன முடியுமோ இருக்குதோ அதில் வாங்குங்க. அப்படி வாங்கும்போது ஒரு 1000 ரூபாயை தனியாக ஒதுக்குங்க ஒரு குடும்பத்துக்கு. ஒரு ஏழை குடும்பம், விதவையினுடைய குடும்பம், அல்லது சரீரம் பாதிக்கப்பட்டு வேலை செய்ய முடியாமல் சில ஆண்கள் வீட்டில் இருக்கிறனால அந்த குடும்பமே கஷ்டப்படும். இந்த மாதிரி மாற்றுத்திறனாளிகள் குடும்பம், வருமானத்துக்கு வழி இல்லாமல் கஷ்டப்படுற குடும்பம், உங்கள் தெருவில், உங்கள் பக்கத்தில், உங்கள் கிராமத்தில் ஒரு குடும்பத்தை கண்டுபிடிங்க. இருக்கிறாங்க, நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா இருப்பாங்க. வெளியில் சொல்ல மாட்டாங்க. அவங்க கஞ்சி குடித்து ஒரு பிரியாணிலாம் சாப்பிட்டு வருஷக்கணக்காக இருக்கும். அது மாதிரி ஆட்கள் கஷ்டப்படுறவங்க இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு குடும்பத்தை ஜெபம் பண்ணி தெரிந்து கொள்ளுங்க. அவங்களுக்கு அந்த குடும்பத்தில் ட்ரெஸ் வாங்கி கொடுங்க. 1000 ரூபா இருந்தால் போதும். சிம்பிளாக அவங்களுக்கு ஒரு கணவனுக்கு, மனைவிக்கு, 2 பிள்ளைகள், இந்த 2 பிள்ளைகளுக்கு ட்ரெஸ்ஸு புதுசாக எடுத்து கொடுங்க. இந்த புது ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு கிறிஸ்மஸ் அன்னைக்கு எங்கள் வீட்டில் விருந்து வச்சுருக்குறோம், நீங்கள் வாங்கன்னு கூப்பிடுங்க. அந்த ஒரு குடும்பத்தை மட்டும் கூப்பிடுங்க. அன்றைக்கு நல்லா உங்கள் வீட்டில் விருந்து செய்வீங்கள, பிரியாணிலாம் போடுவீங்க தானே. அப்போ அந்த குடும்பத்தை கூப்பிட்டு உங்களோட உட்கார வச்சு அவங்களுக்கு முதல்ல நீங்கள் சர்வ் பண்ணுங்க. அவங்களுக்கு பந்தி வச்சு அவங்க உங்கள் கூட உட்காந்து சாப்பிட வைங்க. அவங்களும் சந்தோஷமாக அவங்கள ஈக்குவலாக வச்சு சாப்பிட வச்சு அவங்கள மகிழ்ச்சி ஆக்கி. கிறிஸ்மஸ்னா அன்பு. தேவன் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தினார், உங்களை நேசிக்கிறார். உங்களுடைய பாவ சாபங்களெல்லாம் மாற்றத்தான் இயேசு வந்தார். ஒரு சின்ன செய்தி, உங்கள் பிரசங்கெல்லாம் பண்ண தேவையில்லை, ஷேரிங்.
இந்த இயேசுடைய அன்பை ஷேர் பண்ணுங்க. முடிஞ்சால் கிறிஸ்மஸ் கிஃப்ட் ஒரு கேக் வீட்டில் போய் சாப்பிட அவங்களுக்கு கொடுத்து, நிறைய செலவு கூட தேவையில்லை, ஒரு கேக் வாங்கி கொடுங்க. குடும்பமாக போய் அவங்க சாப்பிடுவாங்க. இப்போ ஒரு கேக் கொடுத்து அதில் ஒரு காஸ்பல் ஒரு ட்ராக்ஸ் கொடுத்து அனுப்புங்க. நீங்கள் செய்து பாருங்கள், எவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்னு தெரியுமா? கிறிஸ்மஸ்ன்னு அதாங்க சந்தோஷம். நம்ம 4 நாள் கிறிஸ்மஸ்க்கு வெளியே எங்கேயும் போக மாட்டேன். எனக்கு நீ புது ட்ரெஸ்ஸு நான் எடுக்கிறது இல்லை. கிறிஸ்மஸுக்குன்னு நான் புது ட்ரெஸ் எடுக்கிறது இல்லை. அது நான் ரட்சிக்கப்பட்ட நாள்லேருந்து அது என்னுடைய தேவையான நேரத்தில் ட்ரெஸ் எடுப்பேன், தைப்போம், போடுவோம், அவ்வளோதான். புது ட்ரெஸ் போட்டு தான் சர்ச்சுக்கு போகணும் அப்படின்ற பழக்கம் எனக்கு இல்லை. அது நான் அப்படி பழகிட்டேன் இன்றைக்கி வரைக்கும். அதுதான். அது மாதிரி கிறிஸ்மஸ் அன்றைக்கி சிலர் எடுத்துக்கொண்டு தருவாங்க. இப்போது நான் வேஷ்டி தான் உடுக்கிறதுனால வேஷ்டியெல்லாம் எடுத்துக்கொண்டு தருவாங்க. எத்தனை நான் உடுக்க முடியும், நிறைய மற்றவங்களுக்கு கொடுத்துருவேன். அப்புறம் நாங்கள் ஒரு விருந்து செய்வோம். 4 மாவட்டியில் 2000-3000 பேர், 7 ஜனங்கள் வருவாங்க. அவங்களுக்கெல்லாம் பந்தி வச்சு அவங்கள நல்ல திருப்தியாக சாப்பிட வச்சு அனுப்புறது. குழந்தைகள் அவங்கெல்லாம் வருவாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதனால் கிறிஸ்மஸுக்கு நான் வெளியே எங்கேயும் போக மாட்டேன். எங்கள் ஊரில், எங்கள் ஏரியாவில், எங்கள் வீட்டில் தான் நான் இருப்பேன். எங்களுக்கு ஏழைகளுக்கு விருந்து செய்து அவங்கள வாழ்த்தி அனுப்புறது ரொம்ப சந்தோஷம் மனசுக்கு. நீங்கள் செய்து பாருங்கள். ஒரு குடும்பத்துக்கு, ஒவ்வொரு கிறிஸ்துவ குடும்பமும், ஒரு விதவைகள் குடும்பம், ஒரு ஏழை குடும்பம், பாதிக்கப்பட்ட குடும்பம், அவங்கள தெரிந்தெடுத்து அவங்களுக்கு விருந்து செய்து அவங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்து பாருங்கள். இயேசு எவ்வளோ சந்தோஷப்படுவார் தெரியுமா? அதுதான் உண்மையான பண்டிகை கொண்டாடுகிற விதம். நீங்கள் இதை செய்வீங்களா இந்த வருஷம்? சரி. கிறிஸ்மஸ்னாலே கிறிஸ்மஸ் சம்பந்தப்பட்ட சில குடும்பங்களை குறித்து பைபிளில் பார்க்க முடியும். கிறிஸ்மஸ் சம்பந்தப்பட்ட குடும்பத்தில் முதலாவது ஒரு குடும்பம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் 5வது வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கிறேன் பாருங்க. லூக்கா 1:5 யூதேயா தேசத்தின் ராஜாவாகிய ஏரோதின் நாட்களில் அபியா என்னும் ஆசாரிய வகுப்பில் சகரியா என்னும் பேர் கொண்ட ஆசாரியன் ஒருவன் இருந்தான். அவன் மனைவி ஆரோனுடைய குமாரத்திகளில் ஒருத்தி. அவள் பேர் எலிசபெத்து. அவர்கள் இருவரும் கர்த்தர் இட்ட சகல கற்பலங்களின்படியேயும் நியமங்களின்படியேயும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். எலிசபெத்து மலடியாய் இருந்தபடியால் அவர்களுக்கு பிள்ளை இல்லாமல் இருந்தது. இருவரும் வயது சென்றவர்களாயும் இருந்தார்கள். பாருங்க, ஒரு குடும்பம். அந்த குடும்ப தலைவருடைய பெயர் என்னது? சகரியா. அவருடைய வேலை என்ன? தேவனுக்கு ஊழியம் செய்வது. தேவனுடைய ஆலயத்தில் ஊழியக்காரராக நியமிக்கப்பட்டு ஒரு பிரதான ஒரு ஆசாரியன். அவங்க தான் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள பலியினுடைய ரத்தத்தை கொண்டு போய் வேண்டுதல் செய்ய முடியும். அது எல்லாருக்கும் கிடைக்காது, எல்லா டைமும் இல்லை, ஒரு டைம் தான் வாழ்க்கையில் கிடைக்கும். அந்த சகரியா, அவங்களுடைய மனைவி பேர் எலிசபெத்து. பாருங்க, அவங்கெல்லாம் ஊழிய குடும்பத்திலேருந்து, ஆரோனுடைய குமாரத்தி, ஊழிய குடும்பத்தில் வந்தவங்க, ஊழியம் செய்கிறவங்க. ஆனால் குழந்தை இல்லை. 2 பேரும் வயசானவங்கள் ஆயிட்டாங்க. அவங்க குழந்தைக்காக ஜெபிச்சிருக்கிறாங்க. ஏன்னா தேவதூதன் இவர்களை சந்தித்து அவளுக்கு ஒரு மகன் பிறக்க போகிறான், அவனுக்கு யோவான்னு பெயரிடணும். இயேசுடைய பிறப்புக்கு முன்னால் 6 மாதத்துக்கு முன்னால் இந்த யோவான் பிறக்கிறார். அவர் இயேசுடைய வருகைக்கு வழிகளை செவ்வாய்ப்படுத்துகிற முன்தூதனாய் வருகிறார். ரொம்ப முக்கியமான ஒரு ஊழியத்துக்காக ஒரு மகனை தேவன் இந்த குடும்பத்துக்கு தருகிறார். குழந்தை இல்லை, மலடியாக இருக்கிறாங்க, வயது ஆகிவிட்டது. இனி அவனுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அவர் ரிட்டையர்ட் ஆகிறார். ஊழியத்திலேருந்து ரிட்டையர்ட் ஆகி வருகிற அந்த காலத்தில் தான் ஆண்டவர் அவருக்கு தரிசனமாகி உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும், யோவான்னு பேரிடணும், அதெல்லாம் சொல்லப்படுகிறது தான் நம்ம பார்க்கிறோம். அப்போ இதில் தேவன் வயசான காலத்தில் அவங்க வெகு நாள் ஜெபத்திற்கு பதில் கொடுத்து மகிழ பண்ணினார். அதுக்கு என்ன காரணம்? அவங்க எப்படிப்பட்ட குடும்பமாக இருந்தாங்க பாருங்க. அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியையும் நியமங்களின்படியையும் குற்றமற்றவர்களாய் நடந்து, அதாவது குற்றமற்றவர்கள் நடந்தாங்கன்னா தேவனுடைய வசனத்தின்படி நடந்தாங்க. அதான் வசனம் சொல்லுது. கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியையும், கர்த்தருடைய கற்பனை நியமங்களின்படியையும் நடந்தாங்க. அப்போ வேத வசனத்தின்படி நம்ம நடக்கணும், அதான் முக்கியம்.
நீங்கள் எதுக்கு பைபிள் வாசிக்க சொல்கிறோம்? இந்த வசனத்தில் என்ன இருக்குன்னு உள்வாங்கி கொண்டு நாம் எப்படி வாழணும், எப்படி நடந்து கொள்ளணும், குடும்பத்தில், பிஸ்னஸில், வேலையில், சமுதாயத்தில், வெளியில், சபையில் எப்படி நடந்து கொள்ளணும் எல்லா வேதத்தில் ஆண்டவர் எழுதி கொடுத்திருக்கிறார். அந்த வசனத்தின்படி நம்ம குற்றம் சாட்டப்படாதவர்களாக இருக்கணும். இல்லை, இந்த குடும்பம் அப்படி இருந்தாங்க, இந்த ஃபேமிலி. உங்கள் குடும்பத்தில் நமக்கு சில நியாயமாக தெரியும், நம்ம ரொம்ப வீரம் பேசுவோம், நான் நியாயத்துக்காக தான் நிற்பேன்னு. சர்ச்சில் போய் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க, போதகரை போய் அடிக்க போவாங்க, சார் நியாயத்துக்காக சண்டை போடுறது. அது கர்த்தருடைய வசனத்தின்படி கரெக்டாக? வசனத்தின்படி அது தப்பு. நீங்கள் வசனம் தான் நம்மளை நியாயத்திருக்க. நமக்கு நியாயமாய் தோன்றுகிற நிறைய காரியம் வசனத்தின்படி தேவனுடைய பார்வையில் குற்றமுள்ளதாக இருக்கும். அதனால நம்முடைய குடும்பத்துக்குள்ள வசனத்தின்படி நடக்கும்படி எல்லாருக்கும் போதித்து வசனத்தின்படி நடக்க அர்ப்பணித்து கொள்ளணும். ரெண்டாவது பாருங்க, அவங்க நீதி உள்ளவர்களாக இருந்தாங்க, நேர்மையாக நடந்தாங்க, அநீதியான எந்த காரியத்துக்கு இடம் கொடுக்க மாட்டாங்க. அந்த ஊர்லேயே சொல்லுவாங்க, அந்த குடும்பமாக ரொம்ப நீதிமானுங்க, அவர் தேவனுக்கு பயந்து நீதியாக நடப்பார், அநியாயமாக பேச மாட்டார், அநியாயமாக யாருக்கு பற்றி சொல்ல மாட்டார், அநியாயம் சம்பாத்தியம் பண்ண மாட்டார், நேர்மையாக இருப்பாங்க, நீதியாக இருப்பாங்க. அந்த மாதிரி நம்முடைய குடும்பம் இருக்குதா? இந்த குடும்பம் நீதி உள்ள குடும்பங்க, தேவனுக்கு பயந்த குடும்பங்க. அந்த வீட்டு பிள்ளைகள் தப்பு பண்ணாது, ஏன்னா அவங்க கர்த்தரை விசுவாசிக்கிறாங்க, தேவனுக்கு பயந்த நடக்கிறவங்க. அந்த வீட்டுக்காரங்க லஞ்சம் வாங்க மாட்டாங்க, ஏன்னா அவங்க நீதியாக நடக்கிறவங்க, அவங்க வசனத்தின்படி நடக்கிறவங்க அப்படி சொல்லணும். அந்த வீட்டுக்காரங்களா, அவங்க அப்படி சண்டைலாம் போட மாட்டாங்களே. அந்த குடும்பமே ஒரு நீதி உள்ள குடும்பம், கர்த்தருக்கு பயந்த நடக்கிற குடும்பம். நீ உங்கள் தெருவில் உள்ளவங்க, கிராமத்தில் உள்ளவங்க சாட்சி சொல்லணும். அந்த மாதிரி நம்ம இருக்கிறோமா, நம்ம குடும்பம் இருக்குதா யோசித்து பாருங்க. அப்போ குற்றம் வசனத்தின்படி குற்றமற்றவளாக இருக்கணும், சமுதாயத்தின் பார்வையில் நம்ம நீதி உள்ளவர்களாக இருக்கணும். அந்த குடும்பம் தான் ஆசீர்வதிக்கப்படும். அவங்க ஜெபிக்கிறாங்க. 13ஆம் வசனத்தில் தேவதூதன் வந்து பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. அப்போது சகரியாவும் ஜெபிச்சிருக்கிறார், தனக்கு ஒரு குழந்தை வேண்டும், கற்பத்தின் ஆசீர்வாதம் வேண்டும். ஆபிரகாமை ஆசீர்வதித்தீங்களே, உன் சந்ததியை பெருக பண்ணும் நீ வாக்கு கொடுத்தீங்களேன்னு ஜெபித்திருக்க வேண்டும். ஆனால் வயதான காலத்தில், ரிட்டையர்ட் ஆகிற காலத்தில் பதில் வருகிறது. அப்போ சில சமயம் நம்முடைய ஜெபத்துக்கு தேவன் பிந்தி பதில் கொடுக்கிற மாதிரி தெரியும், ஆனால் அது ஆண்டவருடைய வேளையில் அந்த பதில் நமக்கு கிடைக்கும். அதனால்தான் நம்ம சோர்ந்து போக ஜெபித்துக்கிட்டே இருக்கணும். கர்த்தர் ஜெபத்தை கேட்கிறார், ஏற்ற நேரத்தில் பதில் தருவார். ஒருவேளை இன்றைக்கு உங்கள் ஜெபத்துக்கு பதில் வரலாம், இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்கலாம், யாருக்கு தெரியும்? இதுதான் ஆண்டோடைய வேலையாக இருக்கலாம். விசுவாசிங்க. அப்போ உங்களுடைய குடும்பம், நாங்கள் குற்றமற்ற வாழ்க்கை வாழணும், நீதி உள்ளவளாக இருக்கணும், ஜெபிக்கணும் அப்படின்னு ஒப்பு கொடுங்க குடும்பத்தை. கர்த்தர் உங்களுடைய ஜெபத்துக்கு பதில் தருவார். ஜெபிக்கலாமா? அப்படியே முழங்கால் படியிட்டு குடும்பமா, குட்டி பிள்ளைகள் கூட, ஏசப்பா, சகரியா, எலிசபெத், அவங்க குடும்பம் எவ்வளோ நல்ல குடும்பமாக இருந்திருக்கிறாங்க, சாட்சியாக இருந்திருக்கிறாங்க. நாங்களும் அந்த மாதிரி குடும்பமாக குற்றமற்றவங்களாக இருக்கணும், நீதி உள்ளவளாக இருக்கணும், ஜெபிக்கிறவங்களா இருக்கணும். ஆண்டவரே, அப்படி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறீங்களா? அவங்களுடைய குடும்பத்தை ஒப்பு கொடுங்க. தகப்பனே, யார் யார் உம்முடைய வசனத்திற்கு தங்களை ஒப்பு கொடுத்து இப்பொழுது ஜெபிக்கிறார்களோ, இந்த சகோதரன், இந்த சகோதரி, இந்த குட்டி பிள்ளைங்க, இந்த குடும்பம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கப்படட்டும். இதுவரைக்கும் தடைப்பட்டு போன காரியங்கள் இந்த நாளில் வாய்க்கட்டும். வெகு நாள் இந்த பிள்ளைகள் ஜெபித்த ஜெபத்திற்கு இன்றைக்கு பதில் அருளி அவளை மகிழ பண்ணும். சகரியா, எலிசபெத்தை மகிழ பண்ணின தேவன், அந்த குடும்பத்தை ஆசீர்வதித்து பெருக பண்ணின தேவன், இந்த பிள்ளைகளுக்கும் இந்த ஆசீர்வாதத்தை அருளி செய்து அருளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அற்புதம் நடக்கட்டும். அப்படி எங்களுடைய சபையில் இருக்கிற எல்லா கிறிஸ்துவ குடும்பங்களும் ஆண்டவரை நீதி உள்ளவர்களாய் நடக்கணும். ஆண்டவரை மதுபான பிரியராக இருக்கக்கூடாது. பண்டிகை என்ற பெயரிலே குடித்து வெறித்து துன்மார்க்கமாய் நடக்கக்கூடாது. அப்படிப்பட்ட குடும்பங்களை சந்திங்க, ரட்சிங்க. ஆண்டவரை இந்த பண்டிகை காலத்தில் பதவிக்காக, பொருளுக்காக சண்டை போடுகிற ஒரு மனமற்ற தன்மைகளை சபைக்குள்ளே காணப்படக்கூடாது. ஒரு சாட்சி உள்ள குடும்பங்களாக கிறிஸ்துவ
கிறிஸ்தவ குடும்பங்கள் காணப்படணும். ஆண்டவரை சாட்சி உள்ள சபையாக சபைகள் காணப்படணும். நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று மற்றவர்கள் சாட்சி சொல்லும்படிக்கும், நீதி நேர்மையாய் நடக்கிறவர்கள், வசனத்தின்படி நடக்கிறவர்கள் என்று எங்களை சுற்றியில் இருக்கிற மக்கள் சொல்லும்படிக்கும் வசனத்தின்படி நடக்க ஒப்பு கொடுக்கிறோம். அத்தனை குடும்பங்களையும் சந்தியும். அத்தனை குடும்பத்தில் ஒரு மாற்றம் வரட்டும். வசனத்தின் வெளிச்சம் வீடுகளுக்குள்ளே வரட்டும். குடும்பங்களுக்குள்ளே மாற்றம் வரட்டும். சபைகளுக்குள்ளே, ஊழியங்களுக்குள்ளே மாற்றம் வரட்டும். கர்த்தரப்படி ஆசீர்வதிக்கிறீர். அந்த எழுப்புதலை கட்டளை இடுகிறீர். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்களுடைய தேவைகளை எல்லாம் புகழ்ந்து ஜெபிக்கிறோம். அற்புதம் செய்த ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை சோஸ்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். எங்கள் குடும்பம், எங்கள் குடும்பம், எங்கள் குடும்பம், இயேசுவின் குடும்பம், மகிழ்ச்சியான குடும்பம், ஆசீர்வாதமான குடும்பம். இயேசுவே குடும்ப தலைவர், இயேசுவே குடும்ப டாக்டர், இயேசுவே குடும்ப நண்பர், இயேசுவே எங்களுக்கெல்லாம். இயேசுவே குடும்ப தலைவர், இயேசுவே குடும்ப டாக்டர், இயேசுவே குடும்ப நண்பர், இயேசுவே எங்களுக்கு. This program is sponsored by Master Jensen and Family, Nagarkoil. ஆதியாகமம் 12:2 படி, நான் உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். Sister Malarvizhi and Family, Madurai. என்னாகமம் 6:25 படி, கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவர். Sister Devi Srilada Srinivasan and Family, Salem. உபாகமம் 1:11 படி, நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அன்பானவர்களே, நீங்களும் தொலைக்காட்சி ஊழிய பங்காளராகிட தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9922246611. இமெயில் முகவரி partners@jesusredeems.org. God bless you.